ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆல் டைம் சினிமா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டைரக்டர் சிவா எடுத்த படங்களோட ஃபஸ்ட்டு ஆஃப் அன் ஹவரை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதையும் இப்போ டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னா, அவரோட லாஸ்ட் படமான கங்குவா எந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டு கொடுத்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். அந்த படத்தோட பிஆர்ஓவான மிஸ்டர் தனஞ்சயன் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்காரு, ஒரு படம் தயாரிக்கிறது, ஒரு படத்தை எடுக்கிறது, ஒரு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான். ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அந்த ஃபுட்டு நல்லா இருக்குன்னு தான் நினச்சி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அது எண்ட் ஆஃப் த டே டேபிளுக்கு வரும்போது சாப்பிட்டு பார்க்கும்போது தான் அது எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ அதை சமைக்கிறவங்க எப்பவும் நல்லா இருக்குன்னு நினச்சி தான் சமைப்பாங்க. ஸோ அஸ் அ கன்சியூமராக அந்த ஃபுட்டை சாப்பிட்டு பார்க்குறவங்க நம்ம அந்த ஃபுட்டில் என்னென்ன குறை இருக்குன்னு சொல்ல நம்மளுக்கு உரிமை இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி தான் சிவா படங்களில் அவர் நம்பி நல்லா தான் எடுக்கும், நல்லா தான் வருதுன்னு நினச்சி நல்லா எடுக்கிறாரு. அவரோட படங்களில் நமக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகலைன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எனக்கு ஸ்பெஷலி அவரோட ஃபஸ்ட்டு ஆஃப் அன் ஹவர் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது. அவரோட ஃபஸ்ட்டு படமான சிறுத்தை இந்த இதுலேருந்து ஒரு எக்ஸப்ஷனல். அந்த படம் கம்ப்ளீட்டாக ஒரு என்டர்டெய்னர். அது தெலுங்கு ராஜமௌழி எடுத்த படம். அதை நல்லா தமிழில் அடாப்ட் பண்ணி ரொம்ப சூப்பராக எடுத்திருந்தார். ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக சிறுத்தை படம் இருந்துச்சு. அது நல்லா மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ அதை நம்ம எக்ஸப்ஷனில் வைக்கலாம். இந்த நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிற படத்துங்களில் சிறுத்தையை வைக்கலாம். அவரோட செகண்ட் படமான வீரம், அதில் இருக்க ஃபஸ்ட் ஆஃப் அன் ஹவர் பற்றி கொஞ்சம் பாருங்கள். அந்த படத்தில் லக்லி காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் மிஸ்டர் சந்தானம். அந்த படத்தோட காமெடி ஃப்ளோ கொஞ்சம் படத்தை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்மளை கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணும். கொஞ்சம் தான் அதுலேயும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி நான் ரொம்ப பேருக்கு, மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு அந்த படத்தோட காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ வீரம் ஃபஸ்ட்டு ஆஃப் அன் ஹவரில் கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணிச்சு. கதையை நமக்கு என்னன்னு சொல்லிச்சு. கல்யாணம் பண்ணாமல் இருக்கிற ஒரு 5 பேரோட கதை, அதில் கொஞ்சம் காமெடி அப்படின்லாம் நம்ம சொல்லிச்சு. ஸோ வீரம் கூட இந்த இதில் வீர படத்தை கூட இந்த ஆஃப் அன் ஹவரில் கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணுச்சுன்ற காரணத்துக்காக விட்டுலாம். அவரோட அடுத்த படமான வேதாளம். வேதாளத்தோட ஃபஸ்ட் ஆஃப் அன் ஹவர் நினச்சி பாருங்கள். இல்லை ஃபஸ்ட்டு ஆஃப் அன் ஹவர் அவங்க பண்ணுற காமெடிகளை நினச்சி பாருங்கள். சூரி, அப்புறம் பாலசரவணன், அப்புறம் இன்னொரு ஆக்டர் ஸ்ருதிகாசன், அவங்க கேங்காக பண்ணுற காமெடிகள் நம்ம படத்தை உட்கார வச்சு ஃபஸ்ட்டு ஆஃப் அன் ஹவர் நம்ம ரொம்பவே பொறுமையாக சொல்லிச்சு. ஒரு காமெடி கூட நம்மளுக்கு செட் ஆகலை. காமெடின்னா அவங்க பண்ண கோரஸாக கத்துறது, இருக்கிற ஒரு காமெடியனுக்கு சப்போர்ட்டாக பின்னாடி இருக்கிற எல்லாரும் ஒரே மாதிரி பேச வச்சுக்கிட்டு ஒரே மாதிரி டைலாக் கத்துறது, இதை நீங்கள் வீரத்தில் கூட பார்க்கலாம். வீரத்தில் கூட அந்த 4 தம்பிகளும் சந்தானத்துக்கு கவுண்டர் கொடுக்கும்போது ஒரே மாதிரி பாடி லாங்குவேஜ், ஒரே மாதிரி கத்துவாங்க, ஒரே மாதிரி சிரிப்பாங்க. ஸோ லக்கிலி அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆனால் அதுவே ஃபார்முலாவை தான் அவர் எல்லா படத்துலையும் ஃபாலோ பண்ணுறாரு. வேதாளம் படத்தில் சூரியோட காமெடி எப்படி இருந்துச்சு நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த படத்தில் அந்த ஆஃப் அன் ஹவரை தாண்டி நம்ம உட்கார வச்சது அஜித் சாரோட ஸ்டார்டம், அவரோட ப்ரெசன்ஸும், அப்புறம் அதுக்கப்புறம் இந்த விசி ஸ்க்ரீன் பிளே தான் நம்மளை உட்கார வச்சிச்சு. அந்த ஃபஸ்ட்டு ஆஃப் அன் ஹவர் நம்மளை கொஞ்சம் மன்னிச்சு போங்கன்னு விட வச்சிச்சு. ஏன்னா காமெடின்னு பேரில் அந்த கேங் பண்ண காமெடி சுத்தமாக செட் ஆகலை. லக்கிலி அந்த படம் ஒர்க் அவுட் ஆனதுக்கு முக்கியமான காரணம் நல்ல ரேசிங்கான ஸ்க்ரீன் பிளே அண்ட் அஜித் சாரோட ப்ரெசன்ஸ் தான் அந்த படத்தை காப்பாற்றுச்சு. அவர் அடுத்த படமான விவேகம் படம் டோட்டலாகவே ஒரு டிசாஸ்டர். காமெடிக்கு வைக்க ஸ்கோப்பு அந்த படத்தை கம்மியாக இருந்ததுனால நம்ம கொஞ்சம் தப்பிச்சோம். ஆனால் ஃபஸ்ட்டு ஆஃப் அன் ஹவரில் அவங்க எடுத்துக்கிட்ட கதையை எப்படி சொல்ல வந்தாங்கன்றது நம்ம ரொம்ப எதிர்பார்த்து போன அந்த பாட்டு ஃபஸ்ட்டு ஹாஃப்லேயே வந்துருச்சு, எடுத்தோடனே வந்துருச்சு. அதோட இம்பேக்ட் நம்மளுக்கு இதாகலை. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபஸ்ட்டு ஆஃப் அன் ஹவரில் கேரக்டர் எஸ்டாப்ளிஷன் பண்ணவே இல்லை. சும்மா ஃபாஸ்ட்டாக மூவிங்கில் ஏதோ காட்டிகிட்டு இருந்தாங்க. ஒரு பாட்டு வந்துச்சு, அது சண்டை போட்டார். லைக்லி ஃபஸ்ட்டு அந்த ஆஃப் அன் ஹவரில் நம்ம பெருசாக காமெடி பார்க்கல. பட் அந்த படத்தை
அந்த படத்தோட கதை என்ன, அதை வந்து நம்மளுக்கு சரியாக சொல்லாமலேயே ஒரு பாட்டு 2 ஃபைட்டுன்ட்டு ஃபஸ்ட்டாக மூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த ஒரு ரசிகருக்கு ஒரு கனெக்ட் வந்து அந்த ஃபஸ்ட் இதில் உள்ள இந்த படத்தை கூட அந்த கருணாகரனோட வர்ற காமெடின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுற கொஞ்சம் டயலாக்ஸும் நம்மளை எரிச்சலாக தான் செஞ்சிச்சு. விவேகம் நம்மளுக்கு டோட்டலாக ஒர்க் ஆகாமல் போனதுக்கு காரணம் அந்த ஸ்க்ரீன் பிளேயில் இருந்த மெத்தனம் தான். நல்ல டெக்னிக்கலாகவும் சவுண்டாகவும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆக்டர்ஸ் நடிச்சிருந்தாலும் அந்த படத்தில் ஏதோ மிஸ்ஸிங்கிற ஒரு இது ஆரம்பம் முதலே இருந்துச்சு. நமக்கு ஃபாஸ்ட்டாக எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. கனெக்ட் பண்ணி யோசிக்கிறதுக்கு அந்த படத்தில் கேப் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ ஓவராலாக அந்த படம் வந்து நிறைய பேரை சாட்டிஸ்ஃபைட் பண்ணால எண்டில் கிளைமேக்ஸில் ஒரு பாட்டு வேறு வச்சு அந்த படத்தை சுத்தமாக காலி பண்ணாங்க. ஃபஸ்ட்டு டே ஓப்பனிங் ஷோ போனோம். எங்கள் நிலைமை ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. அந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது அந்த படத்துக்கு முன்னாடி அந்த வந்த ட்ரைலர், அந்த பாட்டு, தலை எக்ஸசைஸ் பண்ணுற வீடியோஸ், அந்த பாட்டில் வர சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்து செம்ம கூஸ் பம்ப்ஸாக அந்த படம் இருக்க போகுதுன்னு நினச்சோம். பட்டு ரொம்ப சேட். அவரோட அடுத்த படத்தை பற்றி பார்ப்போம். விஸ்வாசம் ரொம்ப மிகப்பெரிய ஹிட்டு படம் தான், அது உண்மை தான். ஆனால் விஸ்வாசம் படத்தில் வர ஃபஸ்ட்டு ½ அன் ஹவரை பற்றி நீங்கள் பாருங்கள். அதில் ஒரு ஊரே கும்பலாக இருந்துட்டு அஜித் சார் சொல்கிற டைலாக்கும் யோகி பாபு சொல்கிற டைலாக்கும் கோரஸாக கத்திட்டே இருப்பாங்க. ஸோ வந்து அது ஆர்கானிக்காகவே இல்லை. அந்த அஜித் ஃபேனாக அந்த படத்தை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் அந்த கொஞ்சம் அந்த காமெடின்ற பேரில் வர்ற அந்த சீக்வன்ஸ் எல்லாம் கடக்க ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அடுத்து வந்து அந்த பாட்டு டிங்காடிங்கான பாட்டு ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் படம் கதைக்குள்ளே போய் படம் வேறு தளத்துக்கு போகும்போது தான் நம்மளால் அந்த படத்தோட கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கு பிஃபோர் காமெடின்ற பேரில் டைரக்டர் சிவா வைக்கிற சீன்கள் தான் அந்த படத்தில் பிரச்சனையாக இருக்குது. விஸ்வாசம் படத்தில் யோகி பாபு அண்ட் கோ அந்த கிராம மக்கள் அந்த கிராமத்தில் இருக்கிற காமெடி சீக்வன்சஸ், காமெடின்னு சொல்லிட்டு கத்தி கத்தி கோரஸாக எல்லாமே பேசுகிறது பிரச்சனையாக இருக்குது. அதே மாதிரி ஒரு சீக்வன்சஸை சிவா அவரோட தொடர்ந்து அவர் படங்களை வச்சுட்டே இருக்காரு. லைக் அது எப்போவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. இது வரைக்கும் அந்த படங்களில் அவரை காப்பாற்றினது அஜித் சார் பின்னாடி வந்த ஸ்க்ரீன் பிளே தான் இந்த படத்தை காப்பாற்றிருக்கு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த படத்தில் காமெடி எங்களுக்கு சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. இங்கே எடுத்த படங்களையும் சிறுத்தை, வீரத்தில் தான் கொஞ்சம் காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ நீங்கள் காமெடின்னு வைக்கிற சீன்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள், அதை நல்லா வைங்க. அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் ½ அன் ஹவரில் காமெடின்னு பெற அந்த கேப்பை குறைங்க. காமெடி உங்கள் படத்தில் ஒர்க் ஆகலை, அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இவர் லாஸ்ட்டாக எடுத்த கங்குவா படத்தில் வர ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் காமெடின்ற பேரோ யோகி பாபு கிங்ஸ்லிங் பண்ணது அண்டு சூர்யா அவங்க பண்ணுற ரியாக்ஷன்ஸ், அவங்க பண்ணுற காமெடிகள்னு சொல்கிறது படத்துக்கு ஒத்தவே இல்லை, எங்களாலையும் பொறுத்துக்க முடியாது. அதுக்காக தான் அந்த படத்தோட ரிவ்யூஸ் நெகட்டிவ் வர காரணமாக இருக்குது. சிவா சார், நீங்கள் எடுக்கிற படத்தில் காமெடின்னு வைக்கிற சீன்ஸ்கள் எங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணலை, எங்களுக்கு சிரிப்பு வரல, அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து படத்தை ஸ்க்ரீன் பிளேயில் கவனமாக இடுங்க. அடுத்த படத்தை நீங்கள் அஜித் சாரோட எடுக்க போகிறதா சொல்கிறாங்க. ஸோ அந்த படத்துலையாச்சும் கொஞ்சம் தயவு செஞ்சு ஃபோக்கஸோட காமெடிக்கு சீன் நீங்கள் வைக்கிறதா இருந்தால் நல்ல காமெடி ஆக்டர்ஸை வச்சு காமெடியை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு நெகட்டிவ்ஸ் வந்தால் அதை நீங்கள் காது கொடுத்து கேட்க மாட்டீங்க, அந்த இடத்த விட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி கேட்குறோம். பட் தயவு செஞ்சு கேளுங்க, உங்கள் படத்தில் காமெடிஸ் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அடுத்து வர படத்தில் நீங்கள் வந்து தயவு செஞ்சு அதை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள், இல்லை அதை வைக்காமல் கூட கதையை டைரெக்டாக சொல்லிடுங்க. ஏன்னா நீங்கள் ஃபுல் பேக்கேஜுன்னு சொல்லி நீங்கள் வைக்கிற சீக்வன்ஸ் ஆர்கானிக்காக இல்லை, ஒரு செயற்கையாக தான் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் மாற்றிக்கோங்க. கங்குவா படம் எந்த மாதிரி ரிசல்ட் கொடுத்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த படம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் எங்களோட கனெக்ட் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் அது
ஃப்ளாஷ்பேக்கில் போகும்போது அது வேறு மாதிரி இருந்துச்சு. பட் அங்கேயும் பிரச்சனைகள் இருந்துச்சு. படத்தில் ஒரு பிரீத்திங் ஸ்பேஸே இல்லை. படம் ரொம்ப சவுண்டாக இருந்தது உண்மைதான். அது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அந்த ஃபஸ்ட்டு சூர்யா இன்ட்ரோ சீனில் பாட்டு வரும்போதெல்லாம் நல்லா கூஸ் பம்பாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கடுத்து சட சட சடன்னு சீன்ஸ் போயிட்டே இருந்துச்சு. வேக வேகமாக எல்லாமே நடந்துகிட்டே இருந்துச்சு. எங்களால் கனெக்ட் பண்ண முடியலை. ஒன்று சொல்ல வந்து அதை நாங்கள் எடுத்ததுக்குள்ள அடுத்த சீன் வந்துருச்சு, அடுத்த பாட்டு வந்துருச்சு, அடுத்து கத்தவும் ஆரம்பிச்சிட்டேன். அண்டு இந்த படத்தை ரொம்ப கத்துறதா எல்லாருமே சொன்னாங்க. அது உண்மைதான். ஆட்கள் யாருமே இல்லை. அது மிஸ்டர் சூர்யா மட்டும் இந்த கங்குவா கேரக்டர் மட்டும்தான் இருக்காரு. அந்த இடத்துலையும் கத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ அவரோட சூர்யா சார் படங்களில் யூஸ்வலாக லவுட் வாய்ஸில் பேசுகிறத நம்ம சிங்கம் படங்களில் பார்த்துருக்கோம். அந்த படங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. நீங்கள் எடுத்த படங்களில் கூட அஜித் சார் இந்த அளவுக்கு லவுடாக எதையும் பண்ண மாட்டார். ஆனால் கங்குவால அது மிஸ் ஆயிடுச்சு. நீங்கள் அடுத்து வர படத்தில் நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. சத்தியமாக நீங்கள் காமெடின்னு வைக்கிற சீன்ஸ்களை குறைங்க. அதை நல்லா ஆர்கானிக்காக வைங்க. நீங்கள் எடுத்த படத்தில் இதெல்லாம் எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அடுத்து வர்ற படத்துலையாச்சும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு ஃபுல் டைம் என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு படம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ காலம் மாறிடுச்சு. நீங்கள் கதையை மட்டும் ஒழுங்காக சொன்னால் போதும். நன்றி.